பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஓர் இனத்து மக்கள் தங்களுக்கென்று ஒரு கோவிலை கட்டி வைத்திருந்தார்கள். அந்த இனத்து மக்கள் மட்டுமே அந்த கோவிலுக்குள்ள போவாங்க, வருவாங்க. வேற எந்த இனத்தவரும் அதில் செல்லுவதற்கு, உள்ளே போவதற்கு, இறைவனை தொழுவதற்கு அனுமதி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கான அந்த கோவிலில் திடீரென்று வெளியூரிலிருந்து வந்த ஒரு மனிதர் உள்ளே நுழைந்து அந்த கோவிலுக்குள் இருந்த கடவுளை வணங்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படி அவர் வணங்க முயற்சித்த போது அந்த கோவிலுக்குள் இருந்த அந்த ஊரைச் சேர்ந்த இனத்து மக்கள் ஒரு புதிய மனிதர் கோவிலுக்குள் வருவதை பார்த்து அவரை கையை பிடித்து தரதரவென வெளியே இழுத்து கொண்டு வந்து துரத்தி விடுகிறார்கள். இவருக்கு மிகுந்த வருத்தம், வேதனை, ஒரு கலக்கம். கோவிலுக்குள் செல்ல முடியவில்லையே, இறைவனை தொழ முடியவில்லையே என்று சொல்லி மன வருத்தத்தோடு வேதனையோடு அவர் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார். இரவு தூங்கும்போது அவருக்கு தூக்கம் வரவே இல்லை. அவருடைய மனதை ஏதோ ஒன்று உறுத்தி கொண்டே இருக்கிறது. இப்படி என்னை பிடித்து வெளியே தள்ளிவிட்டார்களே என்கிற உறுத்தல் அவருடைய மனதுக்குள் மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. எப்படியோ களைப்பில் அவர் உறங்கிவிட்டார். அவருடைய கனவில் கடவுள் தோன்றி இவ்வாறு சொன்னாராம்: என் அன்பு மகனே, என் அன்பு மகனே, நீ எதற்காக அந்த கோவிலுக்குள் சென்றாய்? நீ எதற்காக அந்த கோவிலுக்குள் சென்றாய்? ஏனென்றால் நானே பலமுறை அந்த கோவிலுக்குள் செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். என்னையே அவர்கள் அனுமதிக்கவில்லை, உன்னையா அனுமதிக்கப் போகிறார்கள் என்று கடவுள் சொன்னாராம். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இது ஒரு வேடிக்கையான கதைதான். ஆனால் இந்த கதையில் ஆழமான பொருள் உண்டு. என்ன பொருள்? சில நேரங்களில் நம்முடைய வழிபாடுகள், சடங்கு சம்பிரதாயங்கள் அர்த்தமற்றதாக போய்விடுகிறது. அர்த்தமற்றதாக போய்விடுகிறது. ஏனென்றால் எதற்காக அந்த சடங்கு சம்பிரதாயங்களை, வழிபாட்டு முறைகளை நாம் வைத்திருக்கிறோமோ அதனுடைய உட்பொருளை மறந்துவிட்டு வெளி ஆடம்பரங்களுக்கு, வெளி அலங்காரங்களுக்கு முக்கியத்துவம் தருவதினால் அதனுடைய உண்மையான பொருளை உணர்ந்து கொள்ளவும், அந்த ஆழத்தை, அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கவும் நாம் தவறிவிடுகிறோம். கிறிஸ்து பிறப்பு என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுவதற்கு, அந்த கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிறப்பதற்கு, கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிறந்து வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை தாங்கி வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு வெளி ஆடம்பரங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு சில நேரங்களில் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் அனுமதிக்கவில்லை என்றால், எவ்வளவுதான் செலவழித்து நாம் குடிலை அமைத்தாலும், எவ்வளவோ செலவழித்து கோவிலில் அலங்காரங்கள் செய்திருந்தாலும், வழிபாடுகளை நாம் ஆடம்பரமாக கொண்டாடினாலும், கூட்டு திருப்பலியை நிறைவேற்றினாலும், சில நேரங்களில் அது முழுமையான ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருவதில்லை. ஏனென்றால் கடவுள் நம் உள்ளத்தில் பிறப்பதற்கு நாம் நம்முடைய இதயத்தை தயாரிக்கவில்லை, நம் உள்ளத்தை ஆயத்தப்படுத்தவில்லை. அந்த இயேசு நம்முடைய உள்ளத்தில் பிறப்பதற்கு நாம் அனுமதிக்கவில்லை. மற்றது எல்லாமே வெளி அடையாளங்கள் தான். இந்த வெளி அடையாளங்கள் அனைத்தும் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஏன், எப்படி உதவி செய்ய வேண்டும்? இயேசு நம்முடைய உள்ளத்தில் பிறப்பதற்கு, இயேசுவை நாம் கண்டுகொள்வதற்கு, இயேசுவை நாம் அனுபவிப்பதற்கு இது எல்லாமே நமக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் அமைக்கின்ற குடிலோ, நாம் கட்டுகின்ற ஸ்டாரோ, கிறிஸ்மஸ் ட்ரீயோ, நாம் வழங்குகிற இனிப்புகளோ, ஆலய அலங்காரங்களோ எல்லாமே கிறிஸ்து நம் உள்ளத்தில் பிறப்பதற்கு ஒரு வழியை ஆயத்தம் செய்ய வேண்டும்.
இந்த உள்ளார்ந்த பொருளை நாம் உணர்ந்தால் நிச்சயமாக இயேசு ஆண்டவர் நம் உள்ளத்தில் பிறப்பார். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் எலிசபெத் அம்மா அன்னை மரியாளை பார்த்து, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிட்டு, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அற்புதமான இறைவார்த்தை. இந்த இடத்தில் அன்னை மரியாளுடைய உடனிருப்பையும் அன்னை மரியாளுடைய திருவயிற்றில் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையையும் தூய ஆவியினுடைய வழிநடத்துதலையும் எலிசபெத் அம்மாள் உணர்ந்திருந்தாள். எலிசபெத் அம்மாளுக்கு எல்லா நிலைகளிலும் பெரும் உதவியாக பங்காற்ற அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளோடு உடனிருந்தார். இருவருக்கும் ஏற்பட்ட அந்த சந்திப்பு இரு குழந்தைகளின் சந்திப்பாக மாறி அந்த இடத்தில் மகிழ்ச்சி வெளிப்பட்டது. இயேசு நம் உள்ளத்தில் பிறக்கும்போது நம் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும். ஆமென்.